சீர்மேவு குருபதம் சிந்தையொடு வாக்கிலும் சிரமீது வைத்து போற்றி ஜெகமலாமச்ச ஜெயக்கொடி பறக்க விடும் சுதர்மசேனை. மக்கள் குரல். அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழகத்தில் உள்ள 2 கட்சிகளுக்கும் மக்கள் மீது அக்கறை இல்லை என சென்னை உயர்நீதிமன்றம் வேதனை தெரிவித்திருக்கிறது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் ஆனந்த்குமார். வணக்கம் ஆனந்த், உங்களிடம் இருக்கும் தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். வணக்கம். தமிழகத்தில் உள்ள 2 கட்சிகளுக்கும் மக்கள் மீது எந்த விதமான ஈர்ப்பும் இல்லை எனவும் அவர்களுக்கு மக்களை பற்றிய கவலை இல்லை எனவும் சென்னை உயர்நீதிமன்றம் தனது கருத்தினை தெரிவித்திருக்கிறது. மதுரையில் கடந்த 2023ஆம் ஆண்டு நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தின் போது முதலமைச்சருக்கு எதிராக அவதூறு பேச்சுகிறாக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜுவுக்கு எதிராக வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கை ரத்து செய்ய வேண்டும் என கோரி அவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கு நீதிபதி வேல்முருகன் முன் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது எதிர்க்கட்சி சட்டமன்ற உறுப்பினர் என்ற அடிப்படையில் தனது ஜனநாயக கடமையை நிறைவேற்றியதாகவும் முதலமைச்சரின் நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் பேசவில்லை எனவும் தனது கருத்தினை மட்டுமே பதிவு செய்ததாகவும் செல்லூர் ராஜு தரப்பில் வாதிடப்பட்டது. ஆனால் முதலமைச்சரின் நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் உள்நோக்கத்துடன் செல்லூர் ராஜு பேசியதால் அவர் மீதான வழக்கை ரத்து செய்யக்கூடாது என அரசு தரப்பில் வாதிடப்பட்டது. இதனையடுத்து நீதிபதி 2 கட்சிகளுக்கும் மக்களை பற்றிய கவலை இல்லை எனவும் ஒருவருக்கொருவர் மற்றவர்கள் மீது குறை கொள்வதே வாடிக்கையாக இருப்பதாகவும் ஒருவருக்கொருவர் சளைத்தவர்கள் எனவும் தனது அதிருப்தியினை தெரிவித்தார். மேலும் இதே நிலைமை நீடித்தால் எதிர்கால தலைமுறையினர்கள் மிகவும் பாதிக்க வாய்ப்பு இருப்பதாகவும் அடுத்த தலைமுறை எப்படி சிறப்பாக இருக்கும் எனவும் நீதிபதி கேள்வி எழுப்பினார். மேலும் தங்கள் இருப்பை தக்க வைத்துக் கொள்வதற்காக இரு தரப்பினரும் மாறி மாறி குறை சொல்வதாக நீதிபதி தெரிவித்தார். இதையடுத்து முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு மீதான அவதூறு வழக்கை ரத்து செய்வதாகவும் அவர் மீதான அவதூறு வழக்கில் எந்த விதமான முகாந்திரமும் இல்லாததால் இந்த வழக்கை ரத்து செய்வதாகவும் நீதிபதி தன்னுடைய உத்தரவில் தெரிவித்திருக்கின்றார். சீர்மேவு குருபதம் சிந்தையொடு வாக்கிலும் சிரமீது வைத்து போற்றி ஜெகமலாமச்ச ஜெயக்கொடி பறக்க விடும் சுதர்மசேனை. மக்கள் குரல்.